கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 119 சங்கீதம் 113 வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனிதனுடைய எல்லா செயல்களும் சிந்தனையில்தான் ஆரம்பிக்கின்றன. சிந்திக்கிறான், பேசுகிறான், பின்பு செயலாற்றுகிறான். சிந்தனை பரிசுத்தமாயிருந்தால் செயல்களும் பரிசுத்தமாயிருக்கும். சிந்தனையில் தெளிவும் ஞானமும் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை இனிதானதாய் அமையும். சிந்தனை எங்கே இருந்து வருகிறது? சிலர் மனதிலிருந்து வருகிறது என்றும், சிலர் உள்ளத்திலிருந்து வருகிறது என்றும், சிலர் மூளையின் அறிவிலிருந்து வருகிறது என்றும் சொல்லுகிறார்கள். திட்டமும் தெளிவுமாய் இங்கிருந்து தான் வருகிறது என்று வரையிட்டு யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த சிந்தனைகள் மனிதனை செயலாற்ற ஏவுகிறது. ஒருவனுக்கு அவனுடைய சிந்தனையை அடக்கி ஆள தெரிய வேண்டும். சிந்தனை மனதின் வேர் போல் இருக்கிறது. வேர் நன்றாக இருந்தால்தான் மரம் செழிப்பானதாக இருக்கும். இன்றைக்கு ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திக்கிறதினாலே தீங்கு செய்ய தீவிரிக்கிறார்கள். சிலருக்கு விபச்சார சிந்தனைகள் இருக்கிறதினாலே கர்த்தரை விட்டு ஜீவ மார்க்கத்தை விட்டும் வழி விலகி போகிறார்கள். தாவீது ஒரு நாள் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, இங்கே அவருடைய 2 தீர்மானங்களை பார்க்கிறோம். வீண் சிந்தனைகளை வெறுப்பது முதல் தீர்மானம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியப்படுவது 2வது தீர்மானம். வீண் சிந்தனைகளுக்கு காவலாக கர்த்தரையே வைக்கிறார். தேவனே, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று ஜெபித்தார். இயேசு பரிசேயர் சதிசேயர் ஆகியோரின் சிந்தனைகளை கூட அறிந்தவராயிருந்தார் என்று மத்தேயு 12:25 வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, பேதுரு தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்தபடியினால் கர்த்தர் அந்த சிந்தனைகளை கடிந்து கொண்டார். தீமையான சிந்தனை வரும்போதெல்லாம் ஆவியானவர் அந்த சிந்தனைகளை தடுத்து நிறுத்தி பரலோக சிந்தனையை அவர் கொண்டு வருகிறார். வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வீண் சிந்தனைகளை வெறுப்பது தாவீது ராஜா கண்டுபிடித்த ஒரு வழி. வேதத்தின் மேல் பிரியமாய் இருப்பதுதான் வேதத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் வேத வசனங்களின்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளுவதும் வீண் சிந்தனைகளை உங்களை விட்டு அகற்றும். பிரியமானவர்களே, வேத வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டு இருக்கிறது. அவை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வேத வசனங்களை தியானித்து சிந்திக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த காலை வேளையிலும் நாம் அதை சிந்தித்து பார்ப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பன், இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே,
எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தவரே, இயேசுவே, நீர் மகா பெரியவர், நீர் உன்னதரப்பா, நீர் பரிசுத்தர் டேடி, நீர் பரிசுத்தர். உம்மை போல வேறு தேவன் கிடையாது, உம்மை அல்லாமல் வேறு தேவன் எங்களுக்கும் கிடையாதுப்பா. உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என் ஆண்டவருடைய நாமம், என் ஆண்டவராகிய இயேசு என்னும் நாமம் அப்பா. எஸ் டாடி, இந்த நாளிலும் அப்பா தியானித்த வார்த்தையின்படி எங்கள் சிந்தனையை அடக்கி ஆளும் தன்மையை நீர் எங்களுக்கு தருவீராக. வீணான சிந்தனைகளை நான் வெறுக்கட்டும் அப்பா. தேவையில்லாமல் நான் யோசிப்பது, தேவையில்லாமல் நான் குழம்புவது, தேவையில்லாத சிந்தனைகளை என் எண்ணத்திற்குள் போட்டு அது நிமித்தமாக அப்பா நான் வேதனைப்படுவது இனி என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்க உதவி செய்யும். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே என்னோட சத்தத்தை கேட்கிறார்களோ, இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிறார்களோ, என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே இந்த நாள் முதலாய் அவர்கள் சிந்தனையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. ஆமா ராஜா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் சிந்தைகளை மாற்றுவீராக. தேவையில்லாத குழப்பங்கள், எண்ணங்கள், உம்முடைய பிள்ளைகளை கலங்கடிக்கக்கூடிய எந்த வீண் சிந்தையும் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் வெளியேறட்டும். எஸ் டாடி, தாவீது ராஜா கண்டுபிடித்த ஒரு முக்கியமான, ஒரு உண்மையான, ஒரு சத்தியமான வழி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பது. வீணான சிந்தனைகள் வரும்பொழுதெல்லாம் ஆவியானுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, அதை தியானிக்கிற பொழுது, அதன் மேல் பிரியமாக இருக்கிற பொழுது இந்த வீணான சிந்தனைகள் நீங்கி போகுமே அப்பா. அமராஜா, தேவையில்லாத குழப்பங்கள், பயங்கள் வராதபடி நீர் பார்த்து கொள்ளும் தேவனாக இருக்கிறீரப்பா. எஸ்டடி, எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசித்து அவரை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செயல்கள் எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தால் நிறைந்திருக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பூமியெல்லாம் கர்த்தருக்குள் பயப்படுவதாக என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. என் தேவன் வல்லமையுள்ளவர், அவர் பராக்கிரமசாலி. அவர் ஒரு பக்கம் நம்முடைய தகப்பனாக, தாயாக, சிநேகிதனாக அவர் இருந்தாலும் அவர் இன்னொரு பக்கமாய் அவர் நீதி உள்ள தேவனாகவும் அவர் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வீணான சிந்தனைகளை நாம் விட்டு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சிந்தையே நமக்கு உண்டாகட்டும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. மகத்துவமுள்ள தெய்வமே, தெய்வ மகிமை இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நீர் அநேகரிடத்தில் நீர் பேசினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இனி தேவையில்லாத உடைய பிள்ளைகள் அப்பா யோசித்து 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 தேவையில்லாத எண்ணங்களை வர வைத்து தேவையில்லாத கவலைகளை ஏற்றுக்கொண்டு எஸ்டர்டே சரீரத்தில் இது நிமித்தமாக வியாதி, குடும்பங்களிலே குழப்பங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இனி அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது இருக்கக்கூடாது. வீணான சிந்தனைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. கெட்ட எண்ணங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அருவருப்பான சிந்தனைகள் வரக்கூடாது. எஸ்டர்டே சிந்தனையில் செய்யும் பாவங்கள் இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய மேல் இருக்கும் என்று சொன்னால் சிந்தனையில் செய்த பாவங்களை அப்பா உம்முடைய இரத்தம் இந்த நாளிலே கழுவட்டும். எஸ்டடி உம்முடைய பிள்ளையுடைய வீணான சிந்தனைகளை உம்முடைய இரத்தம் இப்பொழுது கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். தேவ ஆவியானவரே, இந்த காலை வேளையில் நீர் உதவி செய்வீராக ராஜா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு அதை உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிட நீர் உதவி செய்வீராக. எஸ்டடி கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் அவர் காண்கிறார்.
தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லோர் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கிய அவர்கள் செவ்வைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். அமராஜா இசப்பா, எங்களை முற்றும் ஆராய்ந்து அறிகிற தெய்வமே, அமராஜா, உம்முடைய சமூகத்துக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று பக்தன் பாடுகிறானே, உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? நான் பாதாளத்தில் கூட படுக்கையை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை வந்து பற்றி பிடிக்குமே. பூமியின் கடையாந்தரத்துக்கு போனாலும் அப்பா, உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் இருக்க முடியாதே. வானத்திற்கு செட்டையடித்து பறந்தாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். தேவ மகிமை இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கட்டுகள் அறுபட்டு போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் அப்பா, சிந்தனையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் நீர் கொடுக்கிறீர், உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளையுடைய சிறையிருப்பை நீர் மாற்றுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கிலிகள் அறுபட்டு போகட்டும். பிசாசினால் கட்டப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையிலும் அப்பா ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொருடைய உள்ளங்களையும் தொடுவதாக, ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் தொடுவதாக சுவாமி. எஸ்டடி வீணான சிந்தனைகளை விட்டு ஓயுங்கள் என்று நீர் சொல்லுகிறீர். தேவையில்லாத எண்ணங்கள், குழப்பங்கள், பயங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் நீங்கி போக கடவுது. பயத்தின் ஆவிகள், எஸ்டடி அருவருப்பின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா. அமராஜா, கர்த்தர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விலக்கி அவர் விடுவிக்கிறார். பஞ்ச காலத்தில் நீரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் உயிரோடு காக்கிறீர் என்று சொல்லப்படுது. கர்த்தருடைய கண் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது. ராஜா, உம்முடைய பிள்ளைகள் மேலே இப்பொழுது இந்த காலை வேளையில் நீர் கண்ணோக்கமாக இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு புதிய பலத்தை இந்த காலை வேளையில் கொடுக்கிறீர், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமராஜா இயேசுவே, தீமையான காரியங்கள் பிள்ளைகளுடைய எண்ணங்களிலும் சிந்தையிலும் வராதபடிக்கு நீர் உதவி செய்வீராக ராஜா. எஸ்டடி நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று பக்தன் சொன்னது போல இந்த காலை வேளையில் யாரெல்லாம் அப்பா உம்மை நோக்கி பார்ப்பார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் இந்த காலை வேளையிலும் அப்பா. அமராஜா இயேசுவே, ஏழைகளுக்கு இறங்குகிற என் தேவன் அப்பா, அவர்களை விசாரிக்கிறவர் உண்மையான தெய்வம் நீரே சுவாமி. அமராஜா, ஒருவரையும் கைவிடாத தேவன் அப்பா. எஸ்டடி எல்லோரும் பிள்ளைகளாய் நீர் காண்கிறீர். மனிதன் அப்பா பிரிவினைகளை கொண்டு வருகிறான், ஆனால் நீரோ மனிதர்களை உம்முடைய பிள்ளைகளாய் நீர் பார்க்கிறீர் அப்பா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி அவனை ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது யாரெல்லாம் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறார்களோ, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று சொல்லும் இந்த நேரத்தில் தானே அற்புதம் நடக்கட்டும். இந்த நேரத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரட்டும். கற்பத்தில் அப்பா குழந்தை இல்லாதபடி அடைக்கப்பட்ட எல்லா கற்பங்களும் திறக்கப்படட்டும். மலடியை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுகிற என் தேவனே, இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும். அமராஜா இயேசுவே, ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், 4 வருடங்கள் ஆகிவிட்டது, ஆனாலும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்கிற ஒரு ஆழமான பயம் உங்களுக்குள் வந்து விட்டது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் பயத்தில் இருக்கிறீர்கள். இது நிமித்தமாக குடும்பங்களிலே பிரச்சனைகள், இதை குறைவாக சொல்லி உங்களை இழிவாக பேசக்கூடிய அதே இடத்துல என் தேவன் இந்த காலை வேளையில் ஒரு வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாகவே உங்கள் கற்பத்தில் என் தேவன் ஒரு கனியை கொடுப்பார். நீங்கள் பிள்ளை தாட்சியாய் மாறுவீர்கள் என்று ஆவியானவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, அவர் உன்னை பார்த்து பேசுகிறார். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரே என்மேல் நீர் அசைவாடுவீராக, ஒரு பலத்தால் என்னை நிரப்புவீராக, என் கற்பத்தில் கனிகளை உண்டாக்குவீராக என்று சொல்லி அப்பா விண்ணப்பிக்கிற உம்முடைய மகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். எஸ்டடி அப்பா, எலும்புகளுக்குள்ள பிரச்சனை யாரெல்லாம் இந்த காலை வேளையில் அப்பா எலும்புகளுக்குள்ள
காணக்கூடிய வியாதி நிமித்தமாக பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். நீர் உணர்த்துகிறீரப்பா, எலும்பில பலவீனமாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அந்த எலும்புகளுக்குள்ள, எலும்பின் மஞ்சங்களுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகட்டும். மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் கட்டப்படுவார்களாக. ஓ ரீமா ஷாதலாபா ரீகாலாபா ஷியான்து நதிலி மேரலாதா மாவோ ஷாகலாதா ரீகாலா திபிலியான்து நதி மாவோ ஷாதலா ரதலா ஹிக்கலா ரிமுஷிதிலி பிரியாக்குலா தியான்து நதிபி. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்துருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர் மேலும் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே இறங்குவாராக. ஒரு புதிய பலத்தால் இடை கட்டுவாராக. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு நான் போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. யாரெல்லாம் இந்த காலை வேளையில் இப்பொழுது இயேசுவே உம்மை கூப்பிடுகிறார்களோ, அமராஜா உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, தங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அப்பா மனம் திரும்புகிற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்வீராக ராஜா. அவர்களை உம்முடைய இரத்தத்தால் நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் அப்பா தங்கள் ஸ்தானத்திலே நீர் நிறுத்துவீராக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா ராஜா, கடன் பிரச்சனையில நெருக்கத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா இயேசுவே, கடன் பாரத்தினால அப்பா ஓடி ஒளிந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், ஒளிந்திருக்கிறீங்க சகோதரி சகோதரா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஓடின நாட்கள் போதும், இனி ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீ மறைந்திருந்த நாட்கள் போதும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை நான் சீர்படுத்துவேன், உன்னை ஸ்திரப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். கேட்கிறாப்பா, மகனை நீர் ஆசீர்வதிங்க, மகளை ஆசீர்வதிங்க. அமராஜா, சத்துருக்களுடைய கைகளில் ஒருபோதும் விட்டு கொடுக்காத என் தேவனப்பா. அமராஜா இயேசுவே, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் காணக்கூடிய எல்லா தீங்குகளும் எல்லா உபத்திரவங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது. எஸ்டடி நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறார். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். எஸ்டடி நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். உங்கள் பிரச்சனைகளை, குடும்பத்தில் காணக்கூடிய போராட்டங்களை, நிந்தை, அவமானங்களை எல்லாவற்றிலும் ஆவியானவர் இந்த காலை வேளையில் வாக்கு பண்ணுகிறார். நான் உங்களோடு கூட நான் நிற்பேன். எல்லா தீங்கிலிருந்து உங்களை நான் விடுவிப்பேன். எஸ்டடி இப்பொழுதே விடுதலையின் ஆவியானவர் நீர் கிரியை செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையுடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் இப்பொழுதே இதை கேட்கிற பிள்ளைகள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, சரீரத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள், ஒருவேளை இயேசுவே அது கைகளில் இருக்கலாம், காலில் இருக்கலாம், கட்டிகள் இருக்கலாம், ஹல்லேலூயா டியூமராக இருக்கலாம், இயேசுவின் நாமத்தில் இரத்தத்தில் பிரச்சனைகளாக இருக்கலாம், பிளட் ப்ரெஷராக இருக்கலாம், சுகர் பிரச்சனையாக இருக்கலாம், அப்பா குருட்டு பார்வையாக இருக்கலாம், செவிடராக இருக்கலாம், ஊமையாக இருக்கலாம். ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும். எழும்ப முடியாத பிள்ளைகள் எழும்புவார்களாக. ஃபைனல் கார்டில் முதுகு பகுதியில் காணக்கூடிய வலிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போக கடவுள். அமராஜா இயேசுவே, எலும்புகளுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய பொலிவை நீர் கொடுப்பீராக, புதிய பலத்தை, புதிய ஆற்றலை நீர் கொடுப்பீராக. உடைய பிள்ளைகளுக்கு
பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக ராஜா. அளவில்லாத உடைய சமாதானம் இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி மகத்துவமுள்ள தெய்வமே எமக்கு நன்றி செலுத்துகிறேன். அமராஜா, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. இயேசுவின் நாமத்திலே அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலே தேவையில்லாத குற்றங்களை, குறைவுகளை அமராஜா பேசி நம்முடைய பிள்ளைகளை மனமடிவாக்குற எந்த நாவையும் நான் இப்பொழுது குற்றப்படுத்துகிறேன். அது நாவுகளை நான் கட்டுகிறேன் அப்பா. பிசாசின் கிரியைகளை நான் கட்டுகிறேன். எரிச்சலின் ஆவிகளை நான் கட்டுகிறேன். கோபத்தின் ஆவிகளை நான் கட்டுகிறேன். பொறாமையின் ஆவிகளை நான் கட்டுகிறேன் அப்பா. விபச்சார ஆவிகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓரின சேர்க்கையில் இணைகிற ஒவ்வொரு பிசாசினால் பிடிப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா இயேசப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. இப்படிப்பட்ட பிசாசுகள் பட்டணத்தில் அப்பா பிள்ளைகளுக்குள் நுழையாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் வேலை அடைக்கிறேன் அப்பா. எஸ்டடி அமராஜா, எங்கள் இந்திய தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் இந்திய தேசத்தை நீர் பாதுகாத்து வழி நடத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமராஜா இயேசுவே, இந்த நேரத்திலும் அப்பா இஸ்ரேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாலஸ்தீனத்துக்காக ஜெபிக்கிறோம். அமராஜா இயேசுவே, அங்கே ஒரு சமாதானம் வரட்டும் அப்பா. அமராஜா இயேசுவே, பிள்ளைகள் அழியக்கூடாது, ஆத்துமாக்கள் அழியக்கூடாது. அமராஜா, அவர்களுக்கு ஒரு விடுதலை நீர் கொடுப்பீராக சுவாமி. ஒரு மனமாற்றத்தை கொடுப்பீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஊழியக்காரருடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரும் நிரப்பட்டும். சத்துருக்கள் விலகி போவதாக. பிசாசுகள் வெளியேறட்டும். வியாதி என்கிற பிசாசு வெளியேறட்டும். சுகவீனம் என்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா இயேசப்பா, பிளட் பிரஷர், இரத்த கொதிப்பு என்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்க்கரை நோய் என்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். கேன்சர் என்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சாப காரியங்கள் ஒன்றும் உம்முடைய பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இதில் பங்கெடுத்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் அப்பா. அமராஜா, பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெக்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. இயேசுவின் நாமத்தினாலே எந்த பிசாசு அப்பா உம்முடைய பிள்ளைகளை துரத்த நினைக்கிறதோ, அலைக்கழிக்க நினைக்கிறதோ, அந்த பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் விலகி போகட்டும் அப்பா. இருள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அந்த சத்தம் கேட்கிற இடத்திலெல்லாம் விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. சங்கிலிகள் அறுபட்டு போகட்டும் அப்பா. கட்டுகள் அறுபட்டு போகட்டும். நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். பிசாசுகள் இனி வெக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவாதி தேவன் கர்த்தாரி கர்த்தர், நீர் பெரிய அதிசயங்களை இந்த காலை வேளையிலே செய்வீராக. என்னோடு இணைந்து ஜெபித்த இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களே அப்பா. அவர்கள் பொருத்தனை எடுப்பார்கள் என்று சொன்னால் அப்பா, அந்த பொருத்தனை நிறைவேற்றுகிற பொழுது நீர் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லுகிறீர் சுவாமி. வானத்துக்கும் பூமிக்கும் அப்பா தேவன் நீர் ஒருவரே அப்பா. நீர் ஒருவரே சுவாமி. உடைய மகத்துவம் உள்ள வல்லமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. சத்துருக்கள் விலகி ஓடட்டும் அப்பா. ஆமாராஜா, சரீரத்தில் ஆரோக்கியம், பலன், சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி உம்முடைய கல்வாரி சிலுவையில் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் வைத்து நான் ஆணி அடிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக சுவாமி. ஆமாராஜா, பிசாசுகளை நீர் கட்டுவீர். உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீர் சுவாமி. எங்கள் ஜெபங்களை கேட்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும். இந்த நாள் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உள்ள நாளாக இருக்கட்டும். உயர்வுகள் உண்டாகட்டும், மேன்மைகள் உண்டாகட்டும் அப்பா. ஒருவரும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, நீ சொல்லுகிற நான் வெக்கப்பட்டு போய் நிற்கிறேன். நான் பணம் இவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கிறது, அதற்காக அவர்கள் தகாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை முற்றும் முடிய நான் நடத்த நான் போதுமானவர் என்பதை நீ விசுவாசி என்று சொல்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இந்த செய்தியை யாரெல்லாம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவரை எல்லா தீங்குக்கும் பொல்லாப்பும் கட்டுகளுக்கும் விலக்கி நீர் பாதுகாத்து உடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் பெரிய அதிசயங்களை செய்வீராக என்று சொல்லி உடைய பொன்னான கரங்களில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. கடன் பாரங்களில், கடன் நெருக்கத்தில் என்ன பதில் சொல்லுவதென்று சொல்லி திகைத்துக் கொண்டிருக்க